அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு தேவ குருவோடு இணையும் சூரியனால் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் துலாம் ராசி. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷ சுக்கிரனும் மிதுனத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஒருவருக்கு பணவரவு, பதவி உயர்வு தரக்கூடிய ஒரு வழிபாடா இந்த சூரிய வழிபாடு அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். இவர் ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. அப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்று பார்க்கும்போது, சூரியனை வழிபடுவதற்கான விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். விளக்கேற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து சாப்பிட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இப்படி சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அது மட்டுமில்லாமல் துருஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை ஒருபோதும் அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழி
வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய யோகத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அந்த இடம் அவருக்கு சாதகமான இடம் இல்லை என்றாலும் கூட ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது ராசிக்கு பலம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்வது மிக மிக அவசியம். இதனால துலாம் ராசினியர்களான உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், குழப்பங்கள் நீங்கி நீங்கள் முயற்சித்த காரியங்களில் நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ராசியை மற்றொரு சுபகிரகமான குருவும் பார்ப்பதால துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் சாதகமான பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எடுத்த காரியங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குறிப்பாக திருமணமான பெண்மணிகள் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. கிரக அமைப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு குடியேறுவது, வசதியான வீடு மாறுவது, இருக்கும் வீட்டை அழகுபடுத்துவது போன்ற செயல்கள்ல ஈடுபட இருக்கீங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இருக்கும் வீட்டை அழகுபடுத்துவது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பதும் குரு பார்ப்பதும் சிறந்த யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். புதிய தொழில்கள் கைவசப்பட இருக்கு. அதே போல புதன் ஆட்சி பெற்றிருப்பதால் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகளும் கூட உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் கணவன் அல்லது மனைவியினுடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் காரிய தடைகள் ஏற்படுங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது. பிறரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல சகோதரர்களுடன் உரசல்கள் வேண்டாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மாலை நேரத்தில் விளக்கேற்றி நரசிம்மரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.